டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து காரைக்காலில் உள்ள பிரசித்தி பெற்ற திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவிலில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் அந்தோணிராஜ் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் அந்தோணிராஜ், தற்போது அங்கு நிலவக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? எவ்வளவு போலீசார் அங்கு தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள்? காரைக்காலை அடுத்து திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கர்ப்பானேஸ்வர சுவாமி தேவஸ்தான ஆலயத்தில் அனுகிரக மூர்த்தியாக தனி சந்நிதியில் வீட்டிற்கும் ஸ்ரீ சனி பகவானை தரிசனம் செய்ய தினந்தோறும் பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகின்றனர். இந்நிலையில நேற்று இரவு டெல்லியில் செங்கோட்டை அருகே காரில் குண்டுவெடிப்பு சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலை ஏற்படுத்தியது. இதனால் நாடு முழுவதும் தீவிர சோதனை செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளதால் திருநள்ளாறு கோயில் முழுவதும் போலீசார் கண்ட்ரோலில் கொண்டு வரப்பட்டது. எஸ்எஸ்பி லட்சுமி சிவஜெனியா உத்தரவின் பெயரில் எஸ்பி முருகையன், ஆய்வாளர் செந்தில்குமார் தலைமையில் 3 உதவி ஆய்வாளர் குழுக்களாக அமைத்து கோயில் முழுவதும் சோதனையிட்டனர். மேலும் கோயிலில் துப்பாக்கி ஏந்தி போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கோயிலுக்கு வரும் பக்தர்கள் முழுமையாக சோதனைக்கு பின்பே போலீசார் கோயிலுக்குள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். கோயில் உள்ளேயும் பக்தர்களிடம் சோதனை நடத்தியும் சந்தேகப்படும் நபர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதே போல திருநள்ளாறு நலன் தீர்த்த குளம் பகுதி பக்தர்கள் கூடும் பகுதியில் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வாகனங்கள் முழுமையான சோதனைக்கு பின்பே திருநள்ளாறு பகுதியில் அனுமதிக்கப்பட்டு வருகிறது. மாவட்டம் முழுவதும் கோயில், தேவாலயங்கள், பள்ளி வாசல்கள், ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் போலீசார் தீவிர சோதனை ஈடுபட்டு மாவட்ட எல்லைகளில் போலீசார் தீவிர கண்காணிப்பு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி அந்தோணிராஜ்.